மேஷ ராசிக்கான பலன். ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறால் மேஷ ராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் தங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேஷராசிக்காரர்கள் தங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். 2வது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். மேஷராசிகளுக்கு வருமானம் வரும், பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கு இது சாதகமான காலம். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்கள் மூலம் வீண் விரயம் ஏற்படும். வீண் விரயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அஞ்சாவது சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். குழந்தைகளால் ஆதாயம் இருக்கிறது. மாத பிற்பது சூரியன் 11ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். தன் ராசியை சிம்ம ராசியை பார்ப்பார். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். வேலை கிடைக்காத மேஷராசிக்காரர்களும் வேலை கிடைக்கும். மூணாவது புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடியோ துறையில் இருக்கிறவங்களும் ஒரு நல்ல வருமானம் வரும். புதன் மாத பிற்பது 11ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். ஸோ மீடியா துறையில் அதிக வருமானம் ஏற்படும். ஏழாவது சுக்கரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். திருமணமாக மேஷராசிக்கு திருமணம் நடக்கும். 7வது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். உங்கள் மனைவி மூலம் செலவு வரும். கணவன் மூலம் விரயம் ஏற்படும். மனைவி கையோ கணவன் கையோ ஓங்கியிருக்கும். பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறது. அலைச்சல் ஏற்படும். பழைய செல்ஃபோன் கொடுத்து புது செல்ஃபோன் கூட வாங்குவீர்கள். அதன் மூலம் விரயத்தை ஏற்படுத்துவீங்க. நீண்ட தூரம் பிரயாணம் மேற்கொள்வீர்கள். அதனால் அனுகூலம் இருக்கும். ஆறாமத்தில் கேது இருக்கிறது. சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரி நன்றாக இருக்கிறது.